பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் நியூயார்க்கில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து தமது ஆதரவை வழங்கும் அதே வேளை பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைவாக மீட்டெடுப்பதற்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று மோடி தெரிவித்தார். மேலும் காசா இஸ்ரேல் இடையான போரில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தினார். ஈரானின் தெற்கு கொரசான் மாகாணத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் எரிவாயு வெடித்ததில் குறைந்தது 51 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 20 பேர் காயமடைந்தனர் என்று ஈரானின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. மடன்ஜோ நிறுவனத்தால் நடத்தப்படும் நிலக்கரி சுரங்கத்தின் 2 தொழிலாளர்கள் தங்கும் இடங்களில் மீத்தேன் வாயு வெடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக மாநில ஊடகங்கள் தெரிவித்தன. நாட்டின் நிலக்கரியில் 76% இப்பகுதியில் இருந்து வழங்கப்படுகிறது. குறித்த நிறுவனம் உட்பட சுமார் 8 முதல் 10 பெரிய நிறுவனங்கள் இப்பிராந்தியத்தில் நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்கின்றன என்று தெற்கு கொரசான் மாகாணத்தின் ஆளுநர் அலி அக்பர் ரஹிமி ஞாயிற்றுக்கிழமை அரசு தொலைக்காட்சிக்கு தெரிவித்தார். 47 தொழிலாளர்கள் இருந்த ஒரு தொகுதியில் மீட்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் மற்ற தொகுதியில் மீத்தேனின் அளவு அடர்த்தியாக இருப்பதால் மீட்பு பணிகள் தாமதமாகவும் அலி அக்பர் ரஹிமி மேலும் தெரிவித்தார். ஜப்பானின் இஷிகாவா மாகாணத்தின் சில பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் உயிரிழந்து 10 பேர் காணாமல் போயுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வஜிமா மற்றும் சுசு நகரங்கள் கடந்த ஜனவரியில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கத்தில் இருந்து தற்போது மீண்டு வரும் நிலையில் சனிக்கிழமை தொடங்கி இன்று வரை தொடர்ந்து வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தது. இந்த 2 நகரங்களுக்கு இந்த ஆண்டு செப்டம்பரில் பெய்யும் மழையை விட 2 மடங்கு அதிகமாக பெற்றுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்தன. இந்த வெள்ளத்தால் ஆறுகள் உடைப்பெடுத்து சாலைகள் துண்டிக்கப்பட்டதாகவும் பலர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதனால் சனிக்கிழமையன்று இஷிகாவாவிற்கு மிக உயர் எச்சரிக்கை விடுத்ததாக ஜப்பானின் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்தது. மேலும் இன்று நண்பகல் வரை தொடர் மழை நீடிக்கும் என்பதால் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இஷிகாவா உட்பட வஜிமா, சுசு மற்றும் நோட்டோ நகரத்தில் உள்ள 40,000க்கும் மேற்பட்டோர் வார இறுதியில் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் இஷிகாவாவிற்கு வடக்கே உள்ள நைகடா மற்றும் யமகட்டா மாகாணங்களில் வசிக்கும் மேலும் 16,000 குடியிருப்பாளர்களும் வெளியேறும்படி அறிவுறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் யோகோ கமிகாவா நியூயார்க்கில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியை இன்று சந்தித்து பள்ளி மாணவன் ஒருவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சமீபத்தில் தெற்கு சீன நகரமான ஷென்சனில் உள்ள பாடசாலையில் 10 வயது ஜப்பானிய மாணவர் ஒருவர் கத்தியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஜப்பானிய பிரதமர் ஃபுமியோ கிஷிடா விளக்கம் கோரினார் மற்றும் ஜப்பானிய குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சீனாவை வலியுறுத்தினார். இந்நிலையில் நியூயார்க் பயணத்துக்கு முன்பு டோக்கியோ விமான நிலையத்தில் கமிகாவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உண்மைகள் பற்றிய தெளிவான விளக்கத்தை வழங்கவும் குறிப்பாக ஜப்பான் மக்களின் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் சீனாவை கடுமையாக வலியுறுத்துவோம் என்று ஜப்பானின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். இன்று அதிகாலை லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரு மந்தை மேய்ப்பவர் கொல்லப்பட்டதோடு அவரது குடும்ப உறுப்பினர்கள் 2 காயமடைந்தனர் என்று லெபனானின் தேசிய நிறுவனம் செய்தி தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா இலக்குகள் மீது தீவிரவாத தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதால் லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்பின் தளங்கள் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கும் அருகில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் கேட்டுக்கொண்டுள்ளது. லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் 1 கொல்லப்பட்டுள்ளதுடன் 6 பேர் காயமடைந்துள்ளனர் என லெபனான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.